ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ராகுல் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டான் அப்படின்ற விஷயத்த விஜய் கிட்ட சொன்னதும் அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. வீட்டில் தாத்தா ராதா எல்லாருமே என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை நான் பார்த்தேன். என்கிட்ட அவன் திமிரா பேசினான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கோவம் அவன் தலையில் உக்ரமாக இருக்குது. அவன் உங்கள் குடும்பத்தை பழிவாங்கி தீருமா அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிட்டு போனான். ஒரு வேளை அவன் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைய கடத்திட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொன்னதும் அவன் என்ன கடத்திட்டு போயிட்டு பானோ அப்படின்னு சந்தேகம் வேற படுறது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு சொல்லவும் காவேரி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இவங்க, யார் அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ இருக்குது. ஒரு வேளை அவங்க கூட குழந்தைய கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அப்போ ஏன் நம்ம வெயிட் பண்ணணும், உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து குழந்தைய கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொன்னவும் சரிதான், நானும் வரேன் விஜய், உன் கூடவே வரேன், நம்ம எல்லாரும் தேடி குழந்தைய கண்டுபிடிக்கலாம், அவன் எங்கே இருக்கான், இப்போ எங்கே தங்கியிருக்கான், எல்லாத்தையும் விசாரித்து நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமாக வராங்க. கார்ல ஏறி 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க. சார், அவங்க யார் சார்? அவங்க ரொம்ப மோசமானவங்களா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்முவா அவங்க எதுக்காக கடத்திட்டு போகணும்? பிரச்சனை இருந்தால் உங்ககிட்ட பேசி தீர்த்துக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு குழந்தையெல்லாமா கடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மா இங்கே பாருமா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அமைதியாக உட்காந்துட்டு வா. விஜய் பேசாமல் இவங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா. குழந்தைய இவங்களை நம்பி தான் அனுப்புகிறோம், ஒழுங்காக இவங்களால பார்த்துக்க முடியல, இப்போது கேள்வி மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு பேசுவோம். சித்தப்பா, இதை பேசுறதுக்கான நேரம் இது இல்லை, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா மிஸ்? அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணால் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், இல்லை, அம்மு என்னால் தான் காணாமல் போனான்னு அவர் சொல்கிறது கரெக்ட் தானே, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அதனால் நான் எங்கேயும் போகலை சார், உங்கள் கூடவே இருக்கேன், அம்மு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லிடுறாங்க. நான் ஏற்கனவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா சரி இன்னும் விஜயும் அமைதியாயிடுறாரு. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நடந்த விஷயங்களில் போலீஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. அதில் ஸ்கூலில் சிசிடிவி கேமரா, அது மட்டும் இல்லாமல் ராகுலுடைய ஃபோன் நம்பர் இப்போ எங்கே இருக்குது, எந்த இடத்துல போயிட்டுருக்கு ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ராகுல் அடிக்கடிக்க போயிட்டு வந்துட்டு ராகுல் தங்கிட்டு இருக்கிற இடத்தோடைய டீட்டெயில்ஸ் தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே அங்கே நேராக போகலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கே போகிறாங்க. விஜய், அன்பரசு, அதுக்கப்புறம் காவேரி 3 பேரும் அங்கே போயிட்டு உள்ளே விசாரிக்கலாம். என் குழந்தை எங்கடா கடத்தி வச்சுருக்கீங்க, எவ்வளோ திமிரு இருக்கும், எங்கடா ராகுல் அப்படின்னு கேட்குறாங்க. சார், துமஸ் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு சண்டை போடாதீங்க, நான் செக் பண்ணிட்டு கூட போங்க, சாரு வெளியில் போயிருக்காரு, அப்படியெல்லாம் நாங்கள் யாரையும் கடத்திட்டு வரல, சார் இப்போதைக்கு வெளியில் வந்ததுலேருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக தான் இருக்காரு, தேவையில்லாமல் எதுக்கு அவர் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், பெரிய பொல்லாத சார் அப்படின்னு உள்ள எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே அம்முவை காணும். அப்போது இவன் இங்கே இல்லாமல் வேறு இடத்துல எங்கேயோ வச்சுருக்கான் அப்படின்னு அன்பரசு சொல்கிறாரு. ஆமாம், அப்படி தான் இருக்கும், இவர் சொல்கிறத பார்த்தா தப்பு பண்ணுறவன் அவன் இருக்கிற இடத்துலையே பண்ணுவான் அப்படின்னு காவேரி சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தேடி போகலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். டைம் ஆக ஆக ரொம்பவே எல்லாரும் பயப்படுறாங்க. நீங்கள் கவலைப்படாத விஜய், நம்ம குழந்தைய நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ராகுல் அன்னைக்கு என்கிட்ட மிரட்டிட்டு போகும்போது கூட ஒயிட் கலர் காரில் தான் என்னை மிரட்டிட்டு போனான். அந்த கார் நம்பர் கூட எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல. நீ கவலைப்படாத விஜய், இந்நேரம் அவன் யார் என்ன, அவன் கார் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்றத போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தகவல் வந்துடும், நீ பயப்படாத விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. சிதுபா, நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி ஃபோன் பண்ண உடனே ஆமாம் சார், நீங்கள் சொன்ன காரு அம்மாவோடைய ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷனில், ஸோ அந்த பக்கமாக கார் வந்து கிராஷ் ஆகி போயிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அது சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது இவருக்கு. அப்போ கன்ஃபார்மாக ராகுல் தான், அப்போ அவன் தான் குழந்தைய கடத்திட்டு போயிருப்பான், நீங்கள் கண்டிப்பாக அந்த கார் அடுத்தடுத்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு எனக்கு தேடி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு இங்கே அன்பரசு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட நடந்த டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயும் காவேரியும் கூட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. கவலைப்படாதீங்க மிஸ், கிட்டத்தட்ட நம்ம அம்மா இருக்கிற இடத்த நெருங்கிட்டே தான் இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தேடி போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவருடைய ஃபோனுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை போகிற ரோட்டில் அந்த கார் ரீச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அன்பரசு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க இப்போ இருக்கிறது வந்து காஞ்சிபுரத்தில், ஸோ இதுக்கு முன்னாடி சென்னையில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ ராகுல்
வந்து சென்னைக்கு அதாவது பசுபதி இருக்கிற இடத்துக்கு தான் அம்முவை கடத்திக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போது அப்படி தெரிஞ்ச உடனே அவங்களோட லொக்கேஷனை ஷேர் பண்ண சொல்லி சரி நேராக இவங்களும் வந்து ட்ராக் பண்ணி போயிட்டுருக்காங்க. சார் நீங்கள் போகிற அதே ரூட் தான், அதிலே போங்க, நீங்கள் போகிறதுக்கும் அந்த கார் போகிறதுக்கும் எப்படியோ ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும், நீங்கள் இன்னும் வேகமாக போகணும் அப்படின்னு விஜய்க்கு இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அப்படி அன்பரசு சொன்ன உடனே வேகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து அங்கே வேகமாக வந்து போயிட்டே இருக்காங்க. அவனை இன்னைக்கு பிடிக்காம விட மாட்டான், அவன் என் கையில் மட்டும் சிக்கட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குழந்தையவே கடத்திருப்பான் அப்படின்னு விஜய்க்கு அம்புட்டு கோவம் வருது. விஜய், நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாளாக எல்லாமே சரியாக தான் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ தான் எல்லாமே கொஞ்ச நாளாக தப்பாக நடக்குது, இதுக்கு காரணமும் நீ தான் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே காவேரிக்கு ஒன்றும் புரியல. விஜய்க்கு அவங்க முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியல. சித்தப்பா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வரீங்களா அப்படின்னதும், நான் எதுவும் பேசலப்பா, அம்மு மட்டும் நல்லபடியாக கிடைக்காம போகட்டும், அப்புறம் அவங்க எல்லாரையும் பேசிக்கிறான் அப்படின்னு அமைதியாயிடுறாரு. இன்னொரு சைடு இங்கே தாத்தா ராதா இவங்க எல்லாம் ரொம்ப பதற்றமாக இருக்காங்க. என்னாச்சு, அம்மு கிடைச்சாலா இல்லையான்னு தெரியாமல் தாத்தா ஃபோன் பண்ண கூட செய்கிறாரு நம்ம அன்பரசுக்கு. அவரும் அப்பா தான் மாமா தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ சொல்லுங்கள் மாமா அப்படின்னு. அப்பா ஸ்பீக்கரில் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க என்னாச்சுங்க, குழந்தை கிடைச்சாலா இல்லையா அப்படின்னு ரொம்ப பதற்றமாக பேசுகிறாங்க. கவலைப்படாத ராதா, அவன் எங்கே இருக்கான்னு அவன் அட்ரஸை போய் தேடி கண்டுபிடிச்சோம், ஆனால் அவங்க இல்லை, குழந்தைய காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு போகிற வழியில் அவன் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் போல இருக்கு, அவன் கார் லொக்கேஷன் அங்கே தான் காட்டுது, கன்ஃபார்மாக அவன்கிட்ட தான் இருக்கும் குழந்தை, நீ கவலைப்படாத. ஏன்னா அம்மோட ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற நெட்ஒர்க்கில் அவனுடைய ஃபோனும் ரீச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டோலில் அவன் கிராஷ் ஆகி போயிருக்கான் அந்த காரில். ஸோ அதனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், அவன் கார் நம்பரை வச்சு அவனுடைய நம்பரை ட்ராக் பண்ணி போயிட்டுருக்கோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க பயமாக இருக்குது, குழந்தைய எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு. மாப்பிள்ள பத்திரம் மாப்பிள்ள, குழந்தைய எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயை தைரியமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு. சரிங்க மாமா, நாங்கள் பாப்பாவை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம், நீங்கள் பதற்றம் வராமல் இருங்க, எப்படியும் அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை அப்படின்னு. இன்னொரு பக்கம் இங்கே ராதா போயிட்டு பாட்டியோட ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக அழுகுறாங்க. பாத்தியாம்மா, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோ அது நடந்துடுச்சு, பாவி பையன் குழந்தைய கடத்திட்டு போயிட்டான், 3 வயசு வரைக்கும் நீதானமா அந்த குழந்தைய தூக்கி போட்டு தோல்லையும் மார்லையும் வளர்த்தேன், இப்போ பாத்தியா பாப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க. விஜய் அம்முவை தேடி தெருவாக அலைஞ்சிட்டு இருக்கான், எப்படியாச்சும் நீதாம்மா விஜய்க்கு துணையாக இருந்து நம்ம அம்முவை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா ஒரு பக்கம் போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா ஃபோட்டோவை பார்த்து. இன்னொரு சைடு இங்கே சாரதா அம்முவை காணன உடனே அவங்களுக்கும் பதற்றமாக ஆரம்பிக்குது. அவங்களுக்கும் பேத்தி தானே, அவங்களும் காவேரிக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. என்னாச்சு மிஸ், உங்கள் வீட்டில் இருந்தா அப்படின்னவும், ஆமாம் அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு, எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னதும், ஹலோ சொல்லுமா அப்படின்னு. காவேரி என்னடி ஆச்சு, குழந்தை கிடைச்சாலா இல்லையா, எங்கடி இருக்கீங்க அப்படின்னு. மா கவலைப்படாதம்மா, குழந்தைய ஒரு ஆள் தான் காரில் கடத்திட்டு போயிருக்கான், அந்த ஆள் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாதம்மா, ஆனால் தோ அம்மாவோடைய அப்பாவுக்கு அவர் யாருன்னு தெரியுமா, யாரும் ராகுலாமே, அவங்க எதிரியாம், அவங்க தான் குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்களாம், அவங்க எங்கே இப்போது சென்னைக்கு தான் போயிட்டுருக்காங்களாம், அவங்க நம்ம ஊர்லேருந்து குழந்தைய கடத்திக்கிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து நாங்கள் கண்டுபிடிச்சி குழந்தைய தேடி கூட்டிகிட்டு வந்துடுவோம்மா, நீ கவலைப்படாதம்மா, அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கோம் அப்படின்னு காவேரி சொல்லவும், என்னடி என்னென்னமோ சொல்கிறீங்க, குழந்தைக்கு என்னடி ஆச்சு, அடுபாபி பையன் எவடி அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவ்வளோதான், குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான், அது பச்சை குழந்தைய, அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னெல்லாம் வந்து இங்கே சாரதா பேசிகிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதம்மா, பதற்றப்படாத, நான் அம்முவோடைய சித்தப்பா, அதாவது அம்முவோடைய அப்பா, அவருடைய தாத்தா எல்லாருமே போயிட்டுருக்கோம், சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி காவேரியை பார்த்து அம்மு ஃபோன் கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் ஃபோனை வச்சுட்டு அங்கே அம்முவை காணோம் அப்படின்ன உடனே ரொம்ப பயத்தில் அப்படியே வந்து அழுதுட்ருக்காங்க. கடவுளே எப்படியாச்சும் அம்மு கிடச்சிடணும், உனக்கு நான் வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சாமிக்கிட்ட என்னென்னமோ வேண்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நான் என் டேடி கிட்ட போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஏய் பையன் மூடிட்டு வா அப்படின்னு அம்மாவை மிரட்டுறாங்க. நீங்களாம் யார், எதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்களெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது, என்னை கடத்தி வச்சுக்கிட்டு என் அப்பா கிட்ட பணம் கேட்க போகிறீங்களா, என் டேடி அப்படி கேட்டால் கூட கொடுத்துருவாங்க, என்னை விட்டுருங்க, எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இந்த அளவுக்கு நீ அறிவாக பேசுறியா, நான் உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு காசு வாங்க போகிறேன்னு உனக்கு யார் சொன்னா, நான் உன்னை கடத்தி வச்சுட்டு காசுலாம் வாங்க போகிறதில்ல, உன்னை வெளிநாட்டுக்கு வித்துரு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம்
அதெல்லாம் வேணாம், எவ்வளோ காசு கேட்டாலும் என் அப்பா கொடுப்பாரு, என்னை விட்டுருங்க, நான் என் அப்பா கூட இருக்கணும், ஏற்கனவே எனக்கு அம்மா இல்லை, இப்போ அப்பாவும் இல்லைன்னா நான் ரொம்ப அழுவேன், யார்கிட்டயும் என்னை கொடுத்துடாதீங்க அப்படின்னு அம்மா அழுகுறாங்க. அண்ணா பாப்பா தெளிவாக பேசுதுண்ணே அப்படின்னு சொல்லவும், யாரடா விஜயோட குழந்தையாச்சு இப்போ என்ன எப்படி பேசும், அந்த காவேரியும் இப்போ ஞாபகம் இல்லை, இருந்திருந்தா அவளும் இந்நேரம் என்ன ஆட்டம் ஆகிடுருப்பா, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஜெயிலில் அனுபவிச்சதுக்கான தண்டனை தாண்டா இது, அவங்களுக்கு தேடட்டும், எப்படியே இந்நேரம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவன் வந்துட்டு இருப்பான், அமைதியாக இருப்பான்னு நீ நினச்சியா, வரட்டும் வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ராகுலும் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க அழுதுகிட்டே இருக்கவும், இப்போ நீ அமைதியாக இல்லைன்னா வாயில் பேப்பர் போட்டு ஒட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் அங்கிள் வேண்டாம், நான் அழமாட்டேன் அப்படின்னு அம்மாவும் அமைதியாக வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி துக்கமாக அழுதுகிட்டே வந்துட்டுருக்காங்க. என்ன ஏதாச்சும் சாப்பிட்றியா, வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு. இல்லை தெரியாதவங்க ஏதாச்சும் கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு என் டேடி சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதில் ஏதாச்சும் கலந்து குடிச்சிட்டா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இப்போ நீ எங்கள் கையில் தான் இருக்க, உன்னை நான் கடத்தி கொண்டு தூக்கி போயிட்டுருக்கேன், உன்னால் என்ன பண்ண முடியும், பிஸ்கெட் கொடுத்தா மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன், அதில் மட்டும் ஏதாச்சும் கலந்து கொடுத்துருவானா, இப்போ தான் நீ என் கூட இருக்கியே, உனக்கு என்ன நான் கலந்து கொடுக்க போகிறேன், இந்தா சாப்பிடு, நான் கிட்ட தப்பிச்ச ஓடி போக போகிறேன், இந்தா இதில் பிஸ்கெட் இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் அழுகவும் செய்கிறாங்க. எங்கள் அப்பா கையில் மட்டும் நீங்கள் எல்லாரும் கிடைக்கட்டும், எங்கள் அப்பா உங்களை பாருங்கள் அப்புறம் அடின்னு அடிப்பாங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஓ உன் அப்பா என்னை அடிப்பாரா, பார்க்கலாம் உன் அப்பா என்னை அடிக்கிறாரா, நான் உன் அப்பாவை அடிக்கிறேன், நான் வரட்டும், உன் அப்பா உன்னை தேடி வரணும்னு தானே உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, விடுங்க அப்படின்னு அம்மா அழுகுறாங்க. பாத்தியா கொஞ்ச நேரம் இப்போ தான் அமைதியாக இருந்த, உடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டேன், அமைதியாவா, இல்லைன்னு வச்சுக்கோ அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அம்மா அழுகுறாங்க. இப்படி குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய மிரட்டிக்கிட்டு அவங்க குழந்தைகிட்ட ரவுடித்தனத்தை காட்டிகிட்டு இருக்காங்க. குழந்தையும் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க கூட பயத்திலே போயிட்டுருக்கு. ராகுல் அவன் கையில் கிடச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பயங்கர கோவமாக, அம்முக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, இப்போ தான் அவள் 2-3 நாளாக தான் சந்தோஷமாக இருந்தா, காவேரியை பார்த்ததுலேருந்து காவேரியும் எனக்கு கிடச்சிட்டா அம்முவும் அவள் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்க போகிறோன்ற நேரத்தில் இப்படி ஆகணும் கடவுளே அப்படின்னு விஜயும் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவங்க அம்முவை தேடி போயிட்டுருக்காரு. கவலைப்படாத விஜய், குழந்தை கிடைச்சிருவா அப்படின்னு அன்பரசு அப்போ கூட இன்னொரு தடவையும் ஆறுதல் சொல்லிகிட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஏன் இங்கே காவேரி கூட சொல்கிறாங்க, சார் கவலைப்படாதீங்க, அம்மும் கிடைச்சிருவா, அவளுக்கு எதுவும் ஆகாது, எல்லாமே ஏன் தப்பு தான், சாரி அப்படின்னு கேட்டுகிட்டே திரும்பவும் காவேரி வராங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ், அமைதியாக வாங்க, எங்களோட பிரச்சனைனால அவன் குழந்தைய கடத்திட்டு போயிடான், இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை அவன் வாய்ப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கான், குழந்தைய கூட்டிகிட்டு போக யாரும் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா டைம் பார்த்து அவன் குழந்தைய தூக்கியிருக்கான், நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க சார் அப்படின்னு காவேரியும் கூட தேடி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பசுபதிக்கு கால் பண்ணி போற வழியில ராகுல் விஷயத்த சொல்றாங்க. கேள்விப்பட்ட உடனே அங்க பசுபதிக்கு பயங்கரமான சிரிப்பு. இன்னொரு சைடு ராகினிக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு, என்னப்பா குழந்தைய தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமா சிங்கக்குட்டி தூக்கிட்டான்ல அப்படின்னு சொல்லவும், வரட்டும் 5 வருஷம் ஜெயில இருந்து வந்திருக்கான், அவனுக்கு வலி இருக்காதா, அந்த விஜய் திரும்பவும் நம்ம கண்ணில் பட போறான், அவனுக்கு இருக்குப்பா, எல்லாமே தம்பிக்காக தான் இவ்வளோ நாள் எந்த சண்டை சச்சரவுக்கும் போகாம பொறுமையாக இருந்தோம், இதுக்கப்புறம் விடக்கூடாதுப்பா அப்படின்னு ராகினி பசுபதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.